நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. தேசமங்கலத்துக்கு திரும்ப வரணும்னு முடிவு பண்ணப்ப நான் என் மனசில் சில முடிவுகளை எடுத்திருந்தேன். அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணலை. தேசமங்கலத்தில் இருக்கிற ஜனங்க அரசாட்சிக்கு எதிரானவங்களா மாறணுங்கிறதும் தேசமங்கலத்தோட அரச பதவிக்கு மாற்றம் வரணுங்கிறதும் என்னோட நோக்கமாக இருந்தது. ஆனா என் தம்பியோட பெருமையை தோற்கடிக்க என்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் பயன்படல. அது சரிதான். தேசமங்கலத்துல எல்லாரும் உங்க தம்பிய அவங்களோட உயிரா நினைக்கிறாங்க. தோத்து போறதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? அப்படி தோத்து போறதா இருந்தா இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதல்ல. தேசமங்கலத்தோட சிம்மாசனத்துக்கு இந்த சித்திரபானம் ஆசைப்பட்டிருந்தானா கண்டிப்பா நடந்திருக்கும். எப்படிங்க உங்க தம்பி சாகணும்னு நீங்க இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறது? அது நடக்காத ஒரு விஷயங்க. என் தம்பியோட மரணம் கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்தா என்னங்க? தேசமங்கலத்துல நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும்னா அந்த ராஜ பதவியில நான் தான் உட்காரணும். வழிமுறைகளை நான் தான் காப்பாற்றணும். தேசமங்கலத்தோட சட்டங்களை சீர்திருத்தணும். உங்களுக்கு புத்தி கேட்டு போச்சா? கண்டிப்பா இல்ல. நாளைக்கு தம்பியை கூட்டிக்கிட்டு நான் ஒரு பயணம் போறேன். எங்கன்னு தெரியுமா? சந்திரகாந்த மலைக்கு மேல. அங்க எதுக்கு? சந்திரகாந்த மலைக்கு மேல உச்சியில நின்னா மதுராபுரியோட கொடிக்கம்பத்தை பார்க்கலான்னு தம்பி கிட்ட நான் சொன்னேன். பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா மதுராபுரியோட கொடிக்கம்பத்தை பார்த்துக்கிட்டே நிக்கிற என் தம்பிய கீழே தள்ளிவிட என்னால கண்டிப்பா முடியும். அப்படி பண்ணா நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்களே. மக்கள் எல்லாம் உங்க மேல கல் எறிவாங்க. சந்திரகாந்த மலைக்கு மேல இருந்து சுந்தரராஜன் கீழே விழுந்தான்னா அந்த நிமிஷத்துல இருந்து தேசமங்கலத்துல எல்லா முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிற ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதும் தண்டனை கொடுக்கறதும் நான் தான். எனக்கு எதிராக ஒரு சத்தம் கூட வராது. எப்படி எல்லாத்தையும் அழிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு விடியும் போது தம்பியையும் கூட்டிக்கிட்டு நான் இங்கிருந்து போவேன். சந்திரகாந்த மலையோட உச்சியில எங்க 2 பேரை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. கவனமா இருக்க. ராணியா வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. ஆனா இப்படி பண்றதுனால தேசமங்கலத்துல இருக்கிறவங்க நம்மள விரட்டிட்டா? நீ வேணும்னா பாரு. நாளைக்கு தேசமங்கலத்தோட சோக நாளா தான் இருக்கும். நாடே கவலையில் இருக்கும்போது சந்தோஷப்படுற 2 பேர் இருப்பாங்க. அது நீயும் நானும். பெரியம்மா, என்ன பெரியம்மா? என்ன நீ இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சம்மா? இல்ல, இப்பதான் வந்தேன். நீங்க 2 பேரும் என்ன அப்படி சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க? ஓ, அதுவா? வர்ணா இந்த நாட்டோட ராணி ஆகணுங்கிறத பத்தி தான் நாங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருந்தோம். எங்க 2 பேருக்கும் அதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்கு? தேசமங்கலத்தோட மகாராணியா வர்ணா அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது உன்னோட கட்டளையை கேட்கிற ஒரு அடிமையா பெரியப்பா அங்க இருப்ப. அதுதான் என்னோட ஆசை. தேசமங்கலத்துல புது புது மாற்றங்கள் எல்லாம் வரட்டும். எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். மேலூர் சிவன் கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களாப்பா?
நாளைக்கு குட்டிமாவும் மல்லியம்மாவும் அங்கதான் போறாங்க. நான் போனதில்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு சின்ன கோவில். நீ ஆற்றுக்கால் அம்மாவோட கதையை கேட்டிருக்கல்ல? கிள்ளியார் தாண்டி ஆற்றுக்கால் அம்மா வந்தது, அந்த மாதிரி ஒரு கதை இந்த சிவன் கோயிலுக்கும் இருக்கு. என்ன அது? ஒரு தடவை ஒரு குடும்பம் பயணம் போயிருக்காங்க. ஆனா நடு ராத்திரியில அவங்க திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது ஆத்துல திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. அக்கறைக்கு போக வழி இல்லாம அந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த குழந்தை கூட அழுது சோர்ந்து போற அளவுக்கு வந்துருச்சு. அந்த நேரத்துல எங்க இருந்துன்னு தெரியல, ஒரு தோணிக்காரர் அங்க வந்தாரு. அந்த தோணிக்காரர் அந்த குடும்பத்தை அக்கறையில விட்டாரு. ஆனா அவங்கள கொண்டு போய் அக்கறையில சேர்த்ததும் அப்ப இன்னொரு விஷயம் நடந்துச்சு. தோணி தண்ணில மூழ்கிடுச்சு. ஐயோ, அப்புறம்? அப்போ அந்த தோணிக்காரர் சொன்னாரு, இனிமே என்னால இங்கிருந்து திரும்பி போக வழி இல்ல, நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொன்னாரு. அப்புறம்? அந்த குடும்பம் தோணிக்காரரை அவங்க கூட வர சொல்லி கேட்டாங்க. ஆனா தோணிக்காரர் போகல. அடுத்த நாள் அந்த தோணிக்காரரை அவங்க கரை முழுக்க தேடினாங்க. ஆனா அவரை காணோம். ஆனா அங்க வேற ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்ன? கடவுள் சிவபெருமானோட ஒரு சிலை அங்க ஒரு இடத்துல இருந்தத பார்த்தாங்க. அது யாரும் கொண்டு வந்து வச்சதெல்லாம் இல்ல, தானாவே பூமியில இருந்து மேல வந்திருக்கு. மக்கள் எல்லாரும் வந்தாங்க, ஜோசியர்கள் கூட வந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, தோணிக்காரன் வேஷத்துல வந்தது வேற யாரும் இல்ல, சாட்சாத் அந்த சிவபெருமான் தான். சிவனே. அப்புறம் அது ஒரு சின்ன கோவிலாவே மாறிடுச்சு. கடவுள் தோணிக்காரரா வந்ததுனாலயே அவரை யார் வேணா போய் கும்பிடலான்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. மொழியோ நிறமோ எதுவும் அங்க ஒரு பிரச்சனையே இல்ல. அது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அப்புறம் ஏன் அந்த கோயில் ரொம்ப பெருசாகாம இருக்கு? வேதா, கோவில தன்னோட சொத்தா வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி கோவில ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்கெல்லாம் நினைக்காத ஒரு விஷயம் கூட இருக்கு. கடவுள் எந்த இடத்துல இருந்தாலும் மதிப்பு ஒண்ணுதான்னு. அப்போ கண்டிப்பா மல்லியம்மாவும் குட்டிமாவும் சிவனை கும்பிட முடியும்ல? காலம் கடந்த போது என்னெல்லாம் மாற்றம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. வித்தியாசம் எதுவும் பார்க்க கூடாதுன்னு சொன்ன இடத்துல புது நடைமுறைகள் வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. எதுக்கும் அவங்க போயிட்டு வரட்டும், பரமசிவனை கண்ணார பார்க்கட்டும் அவங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பயணம் சந்திரகாந்த மலைக்குன்னு சொன்னதும் கூட வரணும்னு மீனாட்சியும் ஆசைப்பட்டா. அதனால என்ன, திரும்பவும் வரலாம்ல? காவலாளிங்க யாரும் கூட வர வேண்டான்னு நான் முடிவு பண்ணேன். என்னோட தம்பியை காப்பாத்துறதுக்கான திறமை எனக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. அதிகாரத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உறவுகள் எல்லாம் மறந்து போக வேண்டியிருக்கு. பாருங்க, ஜனங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என் தம்பிக்கு அதுக்கான நேரம் கிடைக்குதா என்ன? இல்ல, ஆனா ஜனங்களுடைய பாதுகாப்பு தானே என்னுடைய சந்தோஷம். அதை வச்சு பார்த்தா அவங்களுடைய பாதுகாப்புக்காக காவல் இருக்கிறதும் எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆமா, அதுக்கு நான் எந்த எதிர்ப்பும் சொல்லல. ஆனா இடையில எப்பவாவது இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் நல்லதுதான். எனக்கும் ரொம்ப நாளா ஆசை இருந்தது. அரண்மனையோட எந்த நெருக்கடியும் இல்லாம, சுத்தி ஜனங்க யாரும் இல்லாம தம்பியோட சேர்ந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு. உங்களுக்கு இப்படி ஒரு மனசு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உன்னோட பார்வையில நான் பண்றதெல்லாம் தப்பு தான். ஆனா உன் மேல எந்த விருப்பம் அண்ணனுக்கு இருந்ததில்ல. சந்தோஷம். ஆனா நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லு.
ஜனங்க ரகசியமா உங்களை கேலி செய்யறதோ உங்களுடைய செயல்களை பத்தி தப்பா பேசுறதோ எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லவரா நடந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. வயசுல பெரியவன் நான் தான். ஆனா புத்திசாலித்தனத்துல என்னை விட ரொம்ப உயர்ந்தவன் தேசமங்கலத்தோட ராஜாவான என்னோட தம்பி. உன் அறிவுரைய நான் மனசார ஏத்துக்கிறேன். ஐயோ, இது அறிவுரை இல்ல, வேண்டுகோள் தான். எந்த அர்த்தமா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, சந்திரகாந்த மலையிலிருந்து திரும்பி வரும்போது தேசமங்கலத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சிட்டு தான் வரணும். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? நம்ம சிவபெருமான பக்கத்துல போய் பார்க்க போறோம்ல. கிளம்பிட்டீங்களா? ராத்திரி முழுக்க குட்டிமா தூங்கவே இல்ல. பொழுது விடிஞ்சதும் என்னை எழுப்புனதும் இவதான். என் மனசு பூரா சிவபெருமான் தான் இருக்காருக்கா. என்னெல்லாம் உருவத்துல நான் பார்த்த தெரியுமா? ரொம்ப நல்லது. நான் அப்பா கிட்ட கேட்டேன். அந்த கோயில்ல வழிமுறைகள்ல இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு அவர் சொன்னாரு. ஆத்த கடந்து கொஞ்ச தூரம் நடக்கணும். இத நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். இதத்தான் கடவுளுக்கு நெய்வேத்தியமா நீங்க கொடுக்கணும். ஆமா, குட்டியம்மா கடவுளுக்கு மாலை போட வேண்டாமா? ஐயோ, நான் மாலை கட்ட மறந்துட்டேன். அதனால என்ன, நான் தான் ஞாபகம் வச்சிருக்கேனே. இந்தா வாங்கிக்கோ. வேதா மாதிரியே எங்களை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் கிடைச்சிட்டாங்க. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும். இன்னைக்கு நான், அப்படி இல்லனா இன்னொருத்தங்க. நாங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு பிரசாதம் எடுத்துட்டு வரோம், சரிங்களாக்கா? அப்படியே செய். சரி, நாங்க போயிட்டு வரட்டுமா? சீக்கிரம் போங்க. கோயில் பூட்டுறதுக்கு முன்னாடி போகணும்ல. காலையில பூட்டிட்டாலும் சாயந்தரம் திறப்பாங்கல்ல. நாங்க காத்து இருப்போம் இல்லம்மா? பாத்தீங்களா எப்படி நான் இவளை நம்பி கூட்டிட்டு போறது? குட்டியம்மா, இங்க பாரு, அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. கஷ்டப்படுத்தினா பேச மாட்டேன். இல்ல, நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். சரி, போயிட்டு வாங்க. வா, அம்மா கிட்ட அது கூட. தேவி, அவங்க நல்லபடியா அங்க வந்து சேரணும். அந்த பொண்ணு யாருக்கும் பயப்படாம கோயில்ல சாமியை கும்பிடணும். எங்க மதுராபுரியோட கொடிக்கம்பம் தெரியும்னு சொன்னீங்க, ஒன்னும் காணுமே. மன்னிச்சிடு தம்பி, இனிமேதான் தெரிய ஆரம்பிக்கும். நீ அங்கேயே பார்த்துக்கிட்டு இரு. பயணம் நல்லா இருந்துச்சு. சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்து போச்சு. போட்டி போட்டு ஓடுனதும், மலைக்கு மேலே ஏறினதும், அங்கிருந்த காட்சிகளை பார்த்தது எல்லாம். நான் சொன்னேன்ல, பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு. இறுதியில் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கும்னு. மனசில் இருக்கிற சந்தோஷத்தை வீணடிக்க வேணாம். நல்லா கவனமா பாரு. ராஜா, அண்ணனும் தம்பியும் ஒன்னா சந்திரகாந்த மலைக்கு வரதுக்கு காரணம் என்ன? அதுவும் இந்த நேரத்துல? எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கட்டாயமா என்ன? இந்த மலையோட உச்சியில நின்னா மதுராபுரியோட கொடிக்கம்பத்தை பார்க்கலான்னு அண்ணன் சொன்னாரு. அப்படின்னா அதை பார்த்துடலாம்னு நானும் முடிவு பண்ணேன். நான் இந்த மலைக்கு அடிக்கடி வருவேன். காலையிலயும் வருவேன், சாயங்காலமும் வருவேன். மதுராபுரியோட கொடிக்கம்பத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீ பார்க்கறது மட்டும்தான் நிஜமா? நான் பார்த்துருக்கேன். வேற யாருக்கும் தெரியாததெல்லாம் சித்ரபானு ஐயாவுக்கு நல்லாவே தெரியுது. ராஜா, காட்டு விலங்குகள் இங்க நிறைய இருக்கு. அதுங்கெல்லாம் கூட்டமா வந்துரும். இங்க இருந்து இப்பவே போறதுதான் நல்லது. உனக்கு பயமா இருந்தா நீ போகலாம். தேசமங்கலத்தோட ராஜா கிட்ட காட்டு விலங்குகளை பார்த்து பயப்படுங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறியா? காட்டு விலங்குகளுக்கு
நாடையோ நாட்டோட ராஜாவையோ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அண்ணா, இவ்வளவு நேரம் பார்த்தும் மதுராபுரியோட கொடிக்கம்பத்தை பார்க்க முடியல. தினமும் வர இவங்களுக்கு இந்த மலையை பத்தின எல்லா விஷயங்களும் நல்லா தெரிஞ்சிருக்கும். எதுக்காக நாம சோதனைக்கு ஆளாகணும்? நாம போலாம். சந்திரகாந்த மலைக்கு வர பயணத்துல சித்திரபானு ஐயாவுக்கு வேற ஏதாவது நோக்கம் இருந்ததா? என்ன நோக்கம்? சந்திரகாந்த மலையில என்ன? அண்ணா, நீங்க கோவப்படாதீங்க. இப்போதைக்கு இவங்க வார்த்தையை நம்ம கேட்கலாமே. நாம திரும்ப போலாம். நீங்க வரலையா அம்மா? நீங்க போங்க ராஜா, நான் போயிடுவேன். சரி, நாம கிளம்பலாம். இங்க நின்னா மதுராபுரியோட கொடிக்கம்பம் தெரியும்ல? காட்டுல இருக்கிற எதையும் பார்த்து பயப்படாத உங்களுக்கு நான் வேணா காட்டுறேன். வேண்டாம், நானும் கிளம்புறேன். எங்க போனாலும் கெடுக்கிறதுக்குன்னு இவ வரா. வேதாம்மா, ஆ வேதாம்மா நல்லா இருக்கீங்களா? நீங்க ஏன் யாருக்கிட்டயும் சொல்லாம குருகுலத்துல இருந்து போயிட்டீங்க? அக்கா கிட்டயும் சொல்லல, குரு கிட்டயும் சொல்லல. அப்படி போறது சரியா? வேதா என் மேல கோவமா இருக்கியா? எனக்கு என்னமோ நீங்க பண்ணது பிடிக்கல. திடீர்னு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. குருவும் பிரியம்பதாவும் தூங்கிட்டு இருந்ததால அவங்களை எழுப்பி சொல்லாம அங்கிருந்து கிளம்பிட்டேன். நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்போ அப்பாவும் சொன்னாரு நீங்க செஞ்சது சரியே இல்லைன்னு. சரி சரி, தப்புதான். அதனால அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க தான் நான் திரும்ப வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும்ல. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் சின்ன பொண்ணு இல்லையா? தப்பு பண்ணா குழந்தை கிட்டையும் மன்னிப்பு கேட்கலாம், தப்பே இல்ல. என்ன அந்த விஷயம்? என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயம். அந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்றேன். அப்பா அம்மாவை பத்தி வேதா என்னெல்லாம் படிச்சிருக்க? எனக்கு அப்பாவையும் அம்மாவையும் பத்தி குரு ஒன்னு சொல்லி கொடுக்கல, அப்பாவும் சொல்லி கொடுக்கல. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் கடவுள் தானே, அத பத்தி தனியா படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரிதான், வேதா சொன்னது சரியான விஷயம்தான். ஆனா அந்த கடவுள்கள்ல ஒருத்தர் என் முன்னாடி இருக்காரு. ஒருத்தவங்கள நான் பார்த்ததே இல்ல. அம்மா. அம்மா சொர்க்கத்துல இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்கன்னுலாம் அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. ஆயுள் முடியறதுக்கு இப்படி நிறைய பேர் நிறைய காரணம் சொல்லுவாங்க. அத நமக்கு முன்னாடி இருக்கிற காரணம். ஆனா கடவுள் எழுதி வச்ச நிமிஷங்கள் மட்டும்தான் நமக்கு நிரந்தரம். அம்மா எப்படி இருந்தாங்கன்னுலாம் நான் என் அப்பா கிட்ட கேட்பேன். அம்மாவோட கண்ணும் மூக்கும் முடியும் எல்லாம் நான் கேட்பேன். அப்புறம் தூங்கும் போது அம்மாவை பார்க்கணும்னு கேட்பேன். அதுக்கப்புறம் அப்போ தேசமங்கலத்து அம்மாவோட முகம் என் கண்ணு முன்னாடி வரும். சரி சரி, அழாத. அம்மாவை நினைக்கும் போது தேவி தான் உன் முன்னாடி வராங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த தேவியே உன்னோட அம்மானுதான். அப்படின்னா தேசமங்கலத்து அம்மா உன் பக்கத்திலே இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அவங்க உன் கூடவே இருக்காங்க. இன்னையில இருந்து உனக்கு இந்த அண்ணனும் இருக்கேன். வா. இன்னும் ரொம்ப தூரம் இருக்காமா? நீ சோர்ந்துட்டியாமா? இல்ல, சோர்வாலாம் இல்ல, சீக்கிரமா அங்க போறதுக்காக தான். கொஞ்ச தூரம் நடக்கணும், தூரம்தான். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க சீக்கிரம் நடந்தா போதும். இங்க பாரு, உன்னோட இந்த அவசரத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம்? இவ்ளோ தூரம் போய் நம்மளால கடவுளை பார்க்க முடியலன்னா, சாமியை கும்பிட முடியலையேன்னு நீ அழுவதானே? இல்லன்னு நான் சொன்னலமா. அப்புறம் எதுக்காக நீங்க அடிக்கடி சந்தேகமாவே கேக்குறீங்க? கடவுளே, உங்களை பார்க்க மட்டும்தான் என் பொண்ணு வரா. அவளோட ஆசையை நிறைவேற்றி வைங்க. நீங்க சொல்லலாம் வேணாம், இல்லாமலே நான் என் கடவுளை பாப்பேன். என்னோட கனவு பத்தி சொன்னப்போ யாருமே நம்பலல. அப்புறம் குருவோட பொண்ணு சொன்னாங்கல்ல, எல்லாராலையும் போக முடிஞ்ச கோவில் இருக்குன்னு. குழந்தைங்க கிட்ட கடவுள் போய் சொல்ல மாட்டாரு. என்ன கூப்பிட்டது கடவுள் தான். நான் இன்னைக்கு கண்டிப்பா கடவுளை பாப்பேன். நீங்க வாங்கம்மா. அக்கா,
அண்ணனை வழியில வச்சு பார்த்தேன். எல்லாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வந்தாராமா. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? சொல்லாம போனதுக்காக. சொல்லாம போனது நினைச்சு இங்க யாரும் வருத்தப்படல. அப்புறம் அப்பா தான் சொன்னாரு, நான் பேசினது பிடிக்காம தான் யார்கிட்டயும் சொல்லாம நீங்க போயிட்டீங்கன்னு. வேதாம்மா, நீ நாட்டிய மண்டபத்துல போய் உட்காரு. சரி. வேதா குட்டிய போக சொன்னது என்கிட்ட கோவப்படுறதுக்காகவா? இல்ல, ஆனா ஒரு விஷயம் உண்மைதான். போனதுக்கான காரணம் பிரியம்வதா தான். பிரியம்வதாவோட வார்த்தைகள் தான். ஓ, அது சரி. உங்கள மாதிரி இருக்கிறவங்கள சின்ன வார்த்தையால கூட கஷ்டப்படுத்த கூடாதுல்ல? அது எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆஹா, அப்படி இல்ல பிரியம்வதா. உன்னோட வார்த்தைகள் ரொம்ப கூர்மையா இருந்துச்சு. என்னோட மனசு அது ரொம்ப காயப்படுத்திருச்சு. எத்தனை குருக்களை பார்த்த ஞாபகம் இல்ல, எவ்வளவு தூரம் போன ஞாபகம் இல்ல. யாரும் என்கிட்ட திரும்பி போக சொல்லவே இல்லை. என்கிட்ட திரும்ப போகணும்னு சொன்னது நீ மட்டும்தான். அப்பா அம்மாவோட நிலைமைய பத்தி நீ என்கிட்ட பேசி புரிய வச்சல்ல. நான் ஒன்னும் இங்க இருந்து ஓடிலாம் போகல. அன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் அவங்கள பத்தி யோசிச்சு பார்த்தேன். விடிஞ்சு அவங்க கண்ணை திறக்கும் போது அவங்க முன்னாடி நான் இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் போனேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அப்பாவை பார்த்தேன். எங்க அப்பாவை நான் கவனிச்சுக்கிட்டேன். எங்க அம்மா கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசினேன். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் பையன் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான்னு. அப்போதான் நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. எங்கேயோ என்னை இழந்தது மாதிரி ஒரு மாயம் நிறைஞ்ச பயணத்துல இருந்திருக்கேன். குரு எங்க? அப்பா அரண்மனை வரைக்கும் போயிருக்காரு. ஓ, நான் போனது தெரிஞ்சு அவர் என்ன சொன்னாரு? அப்பா என்ன குறை சொன்னாரு. அது அவர் என் மேல வச்சிருக்கிற அன்புனாலதான். உண்மையிலே பிரியம்வதாக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவங்க பக்கத்துல போய் உட்காந்து பாத்துக்கிட்டப்போ எங்க அப்பா என்னை பார்த்து சிரிச்சாரு. அதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகான சிரிப்புன்னு எனக்கு அப்ப தோணுச்சு. எங்க அம்மா மடியில ரொம்ப நேரம் தலை வச்சு படுத்திருந்தேன். அதுதான் உலகத்திலே பாதுகாப்பான இடம். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். அறிவுன்னு நினைச்சு நான் தேடி சுத்தினதெல்லாம் எதுவுமே இல்லை. மனுஷனுக்கு இப்படிதான் அறிவு வரும்னு புரிஞ்சுக்கிட்டேன். வாழணும்னு முடிவு பண்ண ஒருத்தர்கிட்ட இனிமே கொஞ்சம் மரியாதை கொடுத்து தானே பேசி ஆகணும். அது நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இவ்வளவு நாள் பிரியம்வதா குருவோட பொண்ணா இருந்த, இப்ப குரு ஆயிட்ட. என் வாழ்க்கையோட ரொம்ப அழகான பாடத்தை கத்து கொடுத்த குரு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்? அது விருந்தாளிங்க முடிவு பண்ண முடியாது. நீங்க என்னெல்லாம் பரிமாறுவீங்களோ அதைத்தானே விருந்தாளிங்க எல்லாம் ஏத்துக்கணும். நான் சொன்னது எதையும் நீங்க மறக்கல இல்ல? ஆனா இப்ப நான் மனசாரதான் உங்ககிட்ட கேட்டேன். எதுவா இருந்தாலும் போதும். மனசுல நிம்மதி இருக்கும் போது எல்லாமே ருசியா தான் இருக்கும். உங்க அப்பா அம்மாவை நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன, நான் எப்பயாவது கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா. நான் இப்ப வந்துடுறேன். நீங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. திரும்ப வந்தது நல்லதா போச்சு. பிரியம்வதா இவ்வளவு அன்பா பேசுறத என்னால கேட்க முடிஞ்சதில்ல. ஐயா, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? பத்ரா, உன்னால மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. தேசமங்கலத்துல நான் சொல்றத கேட்க தயாரா இருக்கிற ஒரு பெரிய படை இருக்கு. சேவகர்களா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க தப்பு பண்ணிடுவாங்க. நீங்க விஷயம் என்னன்னு சொல்லுங்க. என்கிட்ட ஒப்படைச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்காம இருந்தது இல்லைல்ல? யாருங்க ஐயா அது? வீரர்கள் யாராவதா, இல்ல நிறைய பணம் வச்சிருக்கிற யாராவதா? அவங்கெல்லாம் இல்லை. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சன்னியாசினி. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்திய பார்த்து சித்திரபானு ஐயா பயப்படுறாரா? அவ வெறும் சன்னியாசினி மட்டும் இல்லை, மாயாஜாலம் தெரிஞ்சவன். அப்படின்னா சித்திரபானு ஐயா செய்யற செயலை எல்லாம் தடுக்கிறான். ஆமா, நான் எங்க திரும்பினாலும் என்ன தோக்கடிக்க முடிவெடுத்து வர்ற மாதிரி இருக்கு. அவ பின்னாடியே வரா. அப்படின்னா ஒரே ஒரு கட்டளை போட்டு அவளை கொல்ல உங்களால முடியாதா? இல்ல, இந்த நாட்டை ஆள்ற ராஜாவோட சேர்ந்து
எல்லாரும் அவளை ரொம்ப நம்புறாங்க. அவளுக்கு என்னமோ அதிசய சக்தி இருக்கான். அதனால நேரடியா அவளை தாக்க முடியாது. என்னுடைய எதிரி திறமசாலியா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அது உங்களுக்கு தெரியும்ல. சாதாரணமா நினைக்காத. தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் சமாளிக்கிறது கஷ்டம். அவளை நீ தேடி போகக்கூடாது, அவ உன்னை தேடி வரணும். அதுக்கான வழி வேற யாரையாவது கஷ்டப்படுத்துறது தான். அவங்க அலறத கேட்டா அவ தானா முன்னாடி வருவா. நீங்க சொல்ற இந்த சன்னியாசினி அம்மாவை ஏன் முன்னாடி நான் வரவழைச்சுக்கிறேன். அதுக்கான வழியையும் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். முதல்ல அவளோட தொல்லை ஒழிஞ்சிடுச்சுன்னா நான் இந்த நாட்டை ஆடுற ராஜா. அதுக்கப்புறம் தேசமங்கலத்தோட சிம்மாசனத்துல உட்காரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. தேசமங்கலத்துடைய புதிய ராஜாவுக்கு இப்பவே என்னுடைய வணக்கங்கள். சன்னியாசினி அம்மா இனிமே இல்ல. இது இந்த பத்ரன் கொடுக்கிற வாக்கு. அப்படின்னா போ, சரியான நேரத்தை கண்டுபிடி, நானும் வந்துடுறேன். அப்படியே ஆகட்டும். அதோ அங்க தோணி இருக்கு, சீக்கிரமா வா. அண்ணே, அக்கறையில கொஞ்சம் விட்டுடுறீங்களா? எங்க போனோம்? மேலூருக்கு. எதுக்கு? கடவுளை பார்க்க போறோம். எவ்வளவு நேரம் ஆகும் மேலூருக்கு போக? அது போற வேகத்தை பொறுத்து இருக்கு, காத்தோட வேகத்தை பொறுத்து இருக்கு, தோணியில உட்கார்ந்துருக்கவங்க மனசை பொறுத்தும் இருக்கு. நாங்க இதுல வரலாமா? காசு வச்சிருக்கீங்கல்ல? காசு இறங்கினதுக்கு அப்புறம் இல்ல, இங்கேயே கொடுத்துடணும். மன்னிக்கணும், எங்க கையில பணம் இல்ல. அப்படின்னா தோணியில ஏற முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க, கடவுள் என் கனவுல வந்தாரு. அப்படின்னா தோணியும் கனவுல தான் வரும். எங்களை அக்கறையில கொண்டு போய் விட்டா கோயில்ல இருந்து கிடைக்கிற பிரசாதத்தை தரும். அத கூலியா வாங்கிக்கிறீங்களா? நீங்க பணம் தர்றதா இருந்தா அக்கறையில கொண்டு போய் விடுறேன். ரொம்ப நாளா என் பொண்ணோட ஆசை இது. அதுக்கு நீங்க தடையா இருக்க கூடாது. அக்கறையில கொண்டு போய் விட்டா அதுக்கான கூலிய கடவுள் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பாரு. கூலி வாங்கணும்னா கடவுளை போய் பார்க்கணும்ல. என்னால அது முடியுமா? ஒண்ணு பண்ணுங்க, 2 பேரும் நீந்தியே போங்க. உங்க காலை பிடிச்சு கேக்குறோம். காலை பிடிச்சாலும் கையை பிடிச்சாலும் ஏன் தோணியில ஏற நான் ஒத்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய பணக்காரவங்க எல்லாம் பயணம் செய்யற தோணி இது. உங்களை இதுல ஏத்தனன்னு தெரிஞ்சா அவங்க யாரும் இதுல ஏற மாட்டாங்க. எங்களை கொஞ்சம் அக்கறையில விடுங்களேன். முடியாதுன்னு சொல்றேன்ல. நீங்க எப்படி வேணா போய்க்கோங்க, ஆனா என்ன எதுக்கும் கூப்பிடாதீங்க. என்னால உங்களுக்கு உதவ முடியாது. போங்க. நாங்க போகணும், போய்தான் ஆகணும். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நீ இங்கே நின்னு கடவுளை வேண்டிக்கோ. என்ன எதுவும் கேட்காத, ஆளை விடு. ஐயோ போகாதீங்க. ஐயோ எங்களையும் கூட்டிட்டு போங்க. இங்க இருந்து போங்கம்மா. அம்மா, இப்ப நம்ம என்ன பண்றது? சொன்னதை கேட்டல்ல, தோணி இல்லாம நம்மளால இத கடக்க முடியாது. நாம திரும்பி போயிடலாம். நான் வர மாட்டேன், நம்ம நீந்தி போலாமாமா? நீ என்னம்மா சொல்லிட்டு இருக்க? எனக்கு நீந்த தெரியுமா இல்ல உனக்கு தான் நீந்த தெரியுமா? என்னால இன்னைக்கு கடவுளை பார்க்க முடியலனா நான் இந்த ஆத்துல குதிச்சு செத்துருவேமா. குட்டிமா, நாம கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம். ஒருவேளை அவர் மனசு மாறி திரும்ப இங்க வரலாம். வா. யாரையும் காணுமேமா. நாம இங்க உட்கார்ந்திருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம திரும்பி போயிடலாம். நான் வரும்போதே உன்கிட்ட சொன்னேன்ல, யாருக்குமே நம்மள பிடிக்காது. யாரும் நம்மள மனுஷங்களாவே நினைக்க மாட்டாங்க. ஏமா கடவுள் கிட்ட வந்து பார்க்க என்ன விடல? அப்புறம் எதுக்காக என் கனவுல வந்தாங்க? குட்டிமா, அழாத. அம்மா, அதோ தோணி. அது அந்த தோணிக்காரரா தான் இருக்கும். அவர் நம்மள ஏத்த மாட்டாரு. வரட்டும்மா, நான் அவரோட கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன்.
ஒருவேளை மனசு மாறிடுவாருமா. வரட்டும், பார்க்கலாம். ஏன் 2 பேரும் இங்கேயே நிக்கிறீங்க? நாங்க மேலூர் கோயில்ல சிவபெருமான கும்பிடலான்னு நினைச்சு வந்தோம். இங்க வந்து பார்த்தா ஒரு தோணிக்காரர் இருந்தாரு. ஆனா எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு காசு எதுவும் இல்ல. அத சொன்னதும் தோணியில ஏற வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்களை கொஞ்சம் அக்கறையில விட்டுடுறீங்களா? எதுக்காக? என் பொண்ணு ஒரு கனவு கண்டிருக்கா, சிவபெருமான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற மாதிரி. அப்பையில இருந்தே அவ அதுக்காக வேண்டிக்கிட்டே இருக்கா. உன்னோட பேர் என்னம்மா? குட்டிமா. அந்த சிவபெருமானுக்கு பெரிய சக்தியெல்லாம் இருக்கா? இருக்கு. சிவபெருமான் என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? நிறைய சக்தி இருக்கு. என்னெல்லாமா பண்ணிருக்காரு? சிவபெருமான் தக்ஷனை கொன்னிருக்காரு, தேவர்களை காப்பாத்திருக்காரு. சிவனோட மந்திரத்தை சும்மா சொன்னா போதும், நம்ம மனசுல இருக்க பயம்லாம் போயிடும். சன்னியாசினி அம்மாக்கு சிவபெருமான் பத்தி எல்லாமே தெரியும். சன்னியாசினி அம்மாவா? அது யாரு? தேசமங்கலத்துல இருக்காங்க. எங்களை நிறைய ஆபத்துல இருந்து சன்னியாசினி அம்மா காப்பாத்திருக்காங்க. அப்போ அந்த சிவபெருமான வழிபடக்கூடிய வழியும் அந்த சன்னியாசினி அம்மா சொல்லி கொடுத்துருக்கணும்ல? ஐயோ, அது சன்னியாசினி அம்மா கிட்ட கேட்க மறந்துட்டேன். இல்லனா அந்த அம்மா எனக்கு வழி சொல்லி கொடுத்திருப்பாங்க. எங்களை கொஞ்சம் அக்கறையில கூட்டிட்டு போய் விடுவீங்களா? கூலி இல்லாம நான் கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா அக்கறையில இருந்து இக்கரைக்கு எப்படி வருவீங்க? திரும்பி வரலனா கூட பரவாயில்ல, எனக்கு சிவனை பார்த்தா போதும். வேற யார்கிட்டயும் நாங்க இப்படி கேட்க முடியாது. நீங்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவீங்களா? இந்த குழந்தை இவ்வளவு பக்தியோடு கேட்கும் போது இல்லைன்னு எப்படி தாயி சொல்ல முடியும்? வந்து ஏறிக்கோங்க. வாமா. நான் சொன்னேன்லம்மா, கடவுளை மனசுல நினைச்சிட்டே இருந்தா நம்ம நினைச்சது நடக்கும்னு. இப்ப நம்புறீங்களா? உங்களை பார்த்தா தோணிக்காரர் மாதிரி தெரியல. உங்க பேர் என்ன? காசிநாதன். அது சிவபெருமான் தானே? குட்டியம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே. சரி, போலாமா? ரெண்டு பேரும் பார்த்து இறங்க. ரொம்ப நன்றிங்க. திரும்பி வரும்போது இங்கேயே இருப்பீங்களா? நாங்க திரும்பி வரும்போது பிரசாதம் கொண்டு வரோம். அத கூலியா வாங்கிக்கோங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு அர்த்தம் நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் இந்த கரையிலேயே இருக்கணும். உங்க 2 பேரையும் திரும்ப கொண்டு போய் விடவும் செய்யணும். அப்படிதானே? சாமியை பார்க்க தானே போறோம். நீ போயிட்டு வா தாயி. குழந்தைங்கன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க மனசு கஷ்டப்படுறதெல்லாம் தாங்கிக்க முடியாது. நீ திரும்பி வர வரைக்கும் நான் இங்க கரையிலேயே காத்திருக்கேன். அப்படின்னா நாங்க போயிட்டு வரட்டுமா? கடவுளை பார்க்க முடியும்ல? எவ்வளவு தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க, நிச்சயமா பாத்துருவீங்க. குட்டி அம்மாவோட ஆசை கண்டிப்பா நடக்கும். போயிட்டு வாங்க. நான் வந்து அங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். என்ன ஆகட்டும். வாமா. அம்மா, நான் கனவுல கண்டது இந்த கோவில் தான். அங்க நிறைய விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவுல தான் போய் நான் கடவுளை பார்த்தேன். கோவில் நட திறக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம இங்க நின்னா போதும். இங்க நின்னா நான் எப்படி
எப்படி சாமியை பார்க்க முடியும்? நீங்க வாங்கம்மா. குட்டிமா சொல்றது கேளுமா. வாங்க. குட்டி ஐயா கொஞ்சம் நில்லுங்க. ம் கோவிலோட பூசாரியா நீங்க? ம். அம்மா அதை இங்க கொடுங்க. இது சிவபெருமான் கழுத்துல போடுறீங்களா? எங்கிருந்து வரீங்க ரெண்டு பேரும்? இதையெல்லாம் சாமி சிலை மேல போட முடியாது. ம். அம்மா அதை எதுக்காக கீழே தட்டி விட்டாரு? எல்லாராலையும் உள்ள போக முடிஞ்ச கோவில் என்ன குருவோட பொண்ணு சொன்னாங்கல்ல, வேதாவும் சொன்னால, அப்புறம் ஏன் நம்மள விட மாட்டேங்கிறாங்க? தடைகள் ஒவ்வொன்னா போனதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப சோதனைகளா வந்துகிட்டு இருக்கே கடவுளே. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. என்னாச்சு பூசாரி? கதவை திறக்க முடியல. என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ என்ன திடீர்னு இப்படி? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். பூஜை நடத்த முடியாதே. பூசாரி, நீங்க எந்த தப்பும் செய்யலன்னு திரும்ப திரும்ப நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்களே. நான் தப்பு பண்ணிருக்கனா? என்னது? இந்த கோவில்ல எல்லாரும் வரலாங்கிறது தானே வழிமுறை. அந்த குழந்தை சாமிக்கு போட கொண்டு வந்த மாலைய நீங்க தட்டி விட்டுட்டீங்கல்ல. இனி ஒருவேளை அதனால இந்த மாதிரி நடந்திருக்குமா? இதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல நிறைய பேரை சிலர் தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்கல்ல. அப்பெல்லாம் தகுந்த தண்டனைய கடவுள் அவங்களுக்கு கொடுக்கவும் செஞ்சிருக்காரு. ஆமா பூசாரி, இந்த கோவில்ல வச்சுதான் நீங்க அந்த குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்க. அதுக்கான சோதனை தான் இது. கதவு திறந்துதான் ஆகணும். கடவுளுக்கு பூஜை பண்ணித்தான் ஆகணும். தாமதமா வந்த பயத்துல நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதை நான் இப்ப எப்படி சரி பண்றது? பூசாரி, காரணம் அதுவா இருந்தா அந்த குழந்தை ஒரு தடவை கதவை திறந்து பார்க்கட்டும். அதை விட பெரிய பரிகாரம் ஒன்றும் இல்லையே. நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். அது ஒரு குழந்தை தானே. நீ வாமா, அந்த வாசக்கதவு திறக்கதானு பாரு. பூசாரி, பிரச்சனை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். வாமா, வந்து தரமா, வாமா. கடவுளே, கதவு தரமா. பூசாரி, அதிசயத்தை பாத்தீங்களா? நீங்க குழந்தை கையில தட்டி விட்ட மாலை தானே அது சாமியோட கழுத்துல இருக்கு.
ஆமா, அதேதான் அது. கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை இது. இந்த குழந்தையை மதிக்காததுக்கான தண்டனை இது. பகவானே, மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. மனசார நீ உன் கடவுளை வேண்டிக்கமா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பகவானே, ஓம் நமச்சிவாய. நமக்கு பிரச்சனையை முடிக்க வழி சொன்ன அந்த குழந்தை எங்க? மா மா மா. இவ்வளவு நேரம் இந்த வாசல்ல தான் இருந்தாங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. என் கண்ணை திறந்தது சாட்சாத் மகமாயி தான். ஸ்ரீ பரமேஸ்வரனை பார்க்க வந்த பக்தைய திருப்பி அனுப்ப கூடாதுங்கிற பார்வதி தேவியோட முடிவு. அம்மா மகமாயி, அம்மா மகமாயி தேவி, காப்பாத்துமா, காப்பாத்துமா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க பிரணேதானம் பிரணதோஸ்மி சதாசிவம் சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.